हाय हेलो वनक्कम இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல். நமஸ்கார், ये आपका எஸ்குமார் அண்டமான் சேனல். என்ன ரெண்டுலயும் பேசுறேன்னு நினைக்காதீங்க, தமிழ் ஹிந்தி ரெண்டும் கலந்து தான் பேசுவேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா என்னன்னா, என் தரப்புல இருந்து எங்க வீட்டு ஸ்டைல்ல चिकन बिरयानी எப்படி செய்யறது நான் காட்ட போறேன். मेरे घर का स्टाइल में चिकन बिरयानी कैसा बनाता करके दिखाएगा. चलिए वीडियो करने जाते हैं. पहले ग्रेवी बनाते हैं. फर्स्ट ना நம்ம கிரேவி செஞ்சுப்போம். எப்படின்னு நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் துண்டை கட்டிக்குவோம். சமையல் ஆரம்பிச்சா அதுலதான் ரைட்டு ஆரம்பிக்குமா. அடுப்பை பற்ற வச்சுருவோம். कढ़ाई गरम हो गया. कढ़ाई सूडाயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு, तेल गरम हो गया. அதுக்கு தேவையானது சோம், ஜீரா, பத்தி, இதெல்லாம் மெயின். இதை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், வெங்காயம், கருவேப்பத்தி, இது ஒன்றும் பச்சை மிளகா, இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பத்தி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். வதங்கிட்டு இருக்கு பாருங்கள், ரெடி ஆகிட்டு வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது அடுத்து வெந்துருச்சு, இது பாதி வெந்திருக்கு. இதோட தக்காளி ஆட் பண்ணணும். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளி வதங்கட்டும். இன்னும் நம்ம போட்ட தக்காளியே வெந்துருச்சு. பாருங்கள், இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போடணும். இதை கொஞ்சம் பச்சை வடை போடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இதோட சேர்த்து इसके साथ हम लोग देखे थे अदरक और लहसुन का पेस्ट भी डाल के थोड़ा इसको कच्चा स्मेल जाने तक थोड़ा पकाइए. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். टमाटर और प्याज को मिक्सी में डाल के पीस के रखा है. ये भी इसमें डाल के कच्चा स्मेल जाने तक मिक्स करना. इधे इधे போட்டு வதக்குவோம். பச்சை வாடை போற வரைக்கும் வதக்குங்க. பதா சிக்கன் கிரேவி अच्छा टेस्ट रहेगा, நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நம்ம பிரியாணிலையும் போடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா அந்த பச்சை வடை போகும்போது எண்ணெய் மிதந்து வெளியில் வந்துடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஏற்காடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க, இது நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம இந்த தயிர் ஆட் பண்ணணும். इसका साथ दही भी थोड़ा मिलाना चाहिए. கொஞ்சம் இதை கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இங்கே இருங்க, நல்லா புரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக. இப்போ இதுக்கு மேலே நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன தேவைன்னா, மிளகாப்பொடி, மல்லித்தூள், சீரக சோம்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவேன். ये मसाला है. देखिए, मिर्ची पाउडर, धनिया पाउडर, हल्दी, ये सब डाल के ये घर का मसाला है, यही डालते हैं हम लोग इसमें. सॉरी, इसमें जीरा और सौंफ भी मिला हुआ है पाउडर. இதை பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, மசாலா இப்போ போட்டுருக்கோம். நல்லா அது கிண்டியாச்சு. நல்லா அந்த இது பண்ணோன்னா நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பனி இசையுமே ஆட் कर लीजिए थोड़ा. இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இதில் சிக்கன் கிரேவிக்கு. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எப்படி மசாலா போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல. நான் பிரியாணிக்கு தகுந்தாப்புல செய்கிறேன். हम बिरयानी जैसा बनाना उसके लिए ग्रेवी इस तरह बना रहे हैं. आपको पानी ज़्यादा मांगता है तो ज़्यादा डाल के बनाइए, कम डालते तो कम डाल के बना सकते हैं. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ சுவைக்கு தகுந்தாப்புல
ஏன்னா அடுத்து நம்ம இதில் கிழங்கு கறியெல்லாம் போட்டு வேக விடுவோம். அது தகுந்தாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த கிழங்கு இதில் போட்டுருவோம். கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடுவோம். பாருங்க, இது கிழங்கோட வெந்திருக்கு, கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். சிக்கன் உங்களுக்கு கிரேவி வேணுன்னா கிரேவி தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. நல்லா இதை வேக பாருங்க. இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுருவோம். சரிங்களா? நல்லா டக்குன்னு போட்டு வேக விட்டுருவோம். ரைட்டு. அடுத்து பிரியாணிக்கு என்ன ஆரம்பிக்கிறோம், என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. அடுத்து தண்ணி காய வச்சுருவோம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே அரிசியை கழுவிடுவோம். அளந்துடுவோம் எத்தனை கிளாஸ் வருதுன்னு. ஒரு கிளாஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. அரிசியை எப்பயுமே நல்லா அலசிடுங்க. அலசினோம்னா தான் அதில் வேறு எம்பிட்டு இருக்கு வருங்க. அது மாதிரி அலசிட்டு தான் பண்ணணும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே இதில் இலை, இதை பாருங்கள், 2 லவங்கு, ஏலாச்சி, இதோட இந்த ஒரு பட்டை, இதையும் போட்டு நல்லா சூடாகட்டும். அது போட்டு வச்சு இதில் கொஞ்சம் ஒரு அரை நிம்பு தண்ணியிலே புளிஞ்சு விடுங்க. ப்ளஸ் இந்த நிம்பும் அதுக்குள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. அலசின அரிசியை அப்படியே இதில் போட்டு வேக விடுவோம். बस நல்லா வேகட்டும். अच्छे से पकने दीजिए. पूरा नहीं, थोड़ा 75%, 75% வேக விட்டு எடுத்துட வேண்டியது. அப்புறம் நம்ம ஸ்டேஜ் பண்ணுவோம், காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு மட்டும்தான், அவ்வளோதான், போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 வெந்துருச்சு. 75% पक गया. इधर वड़िच எடுத்துருங்க. अभी इसको पानी निकालना हम लोग. இவங்க கறி நல்லா வந்துருச்சு. இதில் லைட்டாக கொத்தமல்லி போட்டுருவோம். धनिया पत्ती डाल के थोड़ा रेंजेस करके बंद कर देना. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸ்டேஜ் போட போகிறோம். ஸ்டேஜ் போடுற முன்னாடி ஃபஸ்ட்டு தலைப்பா கட்டிடுவோம். ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு அப்படி தான் இருக்கணும். ரைட்டு, ஒழுங்காக கட்ட, அதெல்லாம் கரெக்டாக வரணும். ரைட். இப்போ பாருங்க, ஸ்டேஜ் போட்டு சட்டி எடுத்தாச்சு. ரெடி. இதில் சட்டியில் நல்லா படுற மாதிரி ரைஸு போட்டுருவோம். இதில் घी डाल के हम लोग राइस डाल रहे हैं इसमें. अच्छे से राइस डाल दीजिए. ये आके 70% ही पका है, बाकी पकना है. स्टेज डाल के हम लोग दम में रखेंगे. ஏன்னா இது 70% தான் வெந்திருக்கு. நீ தம்மில் வைக்கணும் நம்ம. சரிங்களா? அதெல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா ரைஸ் கொஞ்சம் அடியில் நிறையா போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிடுவோம். க்ரீன், அடுத்து வெங்காயம், பியாஜ், இது கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே தூங்க, மலசார மாதிரி அப்படியே பரப்பரன்னு தூங்க. இதை தூங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸு, முந்திரி இதெல்லாம் போடணும்.
அடுத்து தோட தனியா பற்றி கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மறை சாரல் மாதிரி அப்படியே தூங்குங்க. அதில் அப்படியே அழகாக இருக்கு பாருங்க போடும்போது. போட்டாச்சு. அடுத்து சிக்கன் கொஞ்சம் பண்ணாக்கிறக்க எவி தாளிங்க. சிக்கன் பீஸ் போட்டால் போதும். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சிக்கன் பீஸு இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் கிரேவியும் அப்படியே லைட்டாக ஊற்றுங்க. ஸ்டேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சிக்கன் போட்டோம். அதுக்கு மேலே மிச்சம் இருக்க ரைஸை இதில் போட்டுருவோம். லைட்டாக கொஞ்சம் நெய் மேலே ஊற்றுக்குங்க பலபலன்னு. ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே எல்லா இன்ஜினும் போடணும். கலரு இதில் அடுத்து ரெட் கலரையும் போட்டுருவோம் இருக்கிறதெல்லாம். இதில் திருப்பி அப்படியே வெங்காயம் மனசு வர மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த இருந்தது எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜு பாருங்கள் எப்படி வருதுன்னு செஞ்சு பாருங்கள். நல்லா அப்புறம் மலைச்சி சார மாதிரி இது போட்டோம். அதே மாதிரி இந்த மல்லித்தலை இருக்கிறதையும் இதில் அப்படியே மலைச்சி சார மாதிரி போட்டு விட்ருவோம். சூப்பராக இருக்கும். அதான் 2 ஸ்டேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் தகுந்தாப்பில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீ தம்மில் போடும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல் இதை காயப்பட்டிங்க வச்சுக்கோங்க. சூடாயிருச்சு. இது மேலே வச்சுருவோம். இது மேலே கொஞ்சம் வெயிட்டுனா மேலே சுடு தண்ணி தான் இருக்கணும். சுடு தண்ணியோடு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த சூட்டு இறங்கும், இந்த சூட்லேயும் இதாகும். தம்மில் இருக்கட்டும். அரை மணி நேரம் அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கல்ல எல்லாம் ஸ்டேஜ் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தம்மில் இருக்காங்க. நல்லா சூடாகட்டும் பார்ப்போம். ஏற்றுருச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஸ்டைல். சரி, நம்ம வேறு யார் எப்படி பண்ணுறோம் அந்த ஸ்டைலில் இது நம்ம ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அடுத்து வெந்து 70% இருக்குது. இப்போ இன்னும் 30% அந்த ஹீட்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தம்மில் வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. எடுத்து பார்த்துருவோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துண்டை வச்சு இறக்கிடுவான். சூடாக இருக்குல்ல ஆத்தடி. வாங்க எல்லாரும் உள்ள பார்ப்போம். Oh my god. பாருங்க ஆன் பண்ணி பார்ப்போமா. ஓ पारंग बताइए कैसा है करके देखिए। ओह பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா பாருங்க. बिरयानी रेडी। कैसा है बोलिए। बिरयानी रेडी हो गया। பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அருமையா இருக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம ஸ்டைல் இது. நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட எஸ்குமார் अंडमान चैनल। நன்றி, வணக்கம், जय हिंद, नमस्कार। आप लोग देख लीजिए। थैंक यू। தம்பி எப்படி இருக்கு? அப்பா செஞ்சதுல எப்படிமா இருக்கு? உங்களோட எஸ்குமார் अंडमान चैनल லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.